ஸோ அமெரிக்காவினுடைய முதல் கட்ட தாக்குதல் முடிஞ்சிருச்சு. இந்த முதல் கட்ட தாக்குதலில் அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பு. இரண்டாவது கட்ட தாக்குதல் அமெரிக்கா பக்காவாக பிளான் போடும் அப்படின்னு சொல்லி முதல் பாகத்தில் பார்த்தோம். அதென்ன பக்காவாக பிளான் போடுறது? சீனாவை அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியுமா? முடியாது. அப்படின்னா பல நாடுகளை இந்த ஒரு யுத்தத்தில் பங்கெடுக்க வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அமெரிக்கா தள்ளப்படும். அமெரிக்கா இப்படி ஒரு நேரத்தில் இங்கே சீனாவுக்கு எதிராக போராடும் போது ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராகவோ சீனாவுக்கு ஆதரவாகவோ செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வடகொரியா என்ன செய்யும்? ரஷ்யா என்ன செய்யும்? இந்தியாவினுடைய என்ட்ரி எப்படிதாக இருக்கும்? பாகம் 2. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தைவான் 2021 அப்படிங்கிற கான்செப்ட்ல பாகம் 2 நம்ம பார்க்கிறோம். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பக்கமா ஒதுக்கி வைங்க. இந்த மாதத்தில் மட்டுமே, அதாவது இந்த மாதம் கடைசி மாதம், இந்த 2 மாதங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 16 முறை அமெரிக்காவினுடைய படையும் சீனாவினுடைய படையும் தைவான் என்கிற ஒரு நாட்டுக்காக மோதிக்கொள்கின்றன. அமெரிக்கா சொல்றாங்க, சீனா தைவான்ட்ட வம்பு இழுக்குது, நான் என்னுடைய விமானம் தாங்கி கப்பலை அனுப்புகிறேன், என்னுடைய நீர்மூழ்கி கப்பலை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவினுடைய விமானங்கள் அங்கே பறந்து வருகிறது. சீனாவும் அதே மாதிரியான விமானங்களை அனுப்புகிறது. அவங்களுடைய ஆர்மி ரொம்ப பெரிய ட்ரைனிங் எல்லாமே தைவானுடைய கடற்கரை எல்லையில் செய்து பார்க்கிறார்கள். இப்படி பல விதமான பிரச்சனைகள் இருந்து வருகிறது. சரி, அப்படின்னா அந்த முதல் கட்டம் அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது இப்போ எஞ்சியிருக்கும் நிலைப்பாடுகள் என்ன? நிறைய ஹேக்கிங் நடந்திருக்கும். அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் இப்போ சீனாவுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கணிக்க ஆரம்பித்திருப்பார்கள். ஸோ அவங்களும் சீனாவினுடைய வெப்சைட்ஸ், அவங்களுடைய ஆர்மி ரகசியங்கள் இது எல்லாத்தையுமே திருட நினைப்பார்கள். காரணம் இருக்கு. முதல் அட்டாக்ல போன எல்லா விமானங்களும் ட்ரோன்ஸும் இப்போது திரும்பி அமெரிக்காக்கே வந்திருக்கும். நிறைய தளவாடங்கள், சீனாவுடைய தளவாடங்கள் எங்க இருக்கு, ஆன்டி மிசைல் சிஸ்டம் எங்க இருக்கு, எப்படிலாம் அவங்க யுத்தம் பண்றாங்க, எந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள், இது எல்லாமே இப்போது அமெரிக்காக்கு அத்துப்படி. ஸோ அந்தந்த சர்வர் லொகேஷனை வச்சு இவங்களும் ஹேக் பண்ண நினைப்பாங்க. ரொம்ப பெரிய அளவில் சீனாவை உடைப்பதற்காக அவங்களுடைய டெக்னாலஜியை முதலில் முடக்க நினைப்பார்கள். இந்த டெக்னாலஜியை முடக்க நினைப்பார்கள். இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் பிடிக்கும்? இதுதான் அடுத்த கேள்வி. 7 மணி நேரம் ஆகும். சாதாரணமாக சீனாவினுடைய கொஞ்சம் படைகள் தைவானை வந்தடைவதற்கு 7 மணி நேரம் ஆகும். இந்த 7 மணி நேரத்தில் தான் முதல் கட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த முதல் கட்ட தாக்குதலில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்ததாக நாம் பார்த்தோம். ஸோ இந்த 7 மணி நேரத்திற்கு பிறகு சீனாவினுடைய ஆர்மி அப்படியே தைவானுக்கு வந்து தைவானை முழுவதுமாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாதுங்க. தைவான் இதுக்கு ப்ரிப்பேராக நிற்கிது. கிட்டத்தட்ட 20-30 வருடங்களாக எனக்கு சீனாவின் பக்கம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய எல்லையை இப்படித்தான் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தைவான் பக்கா பிளானிங்ல இருக்காங்க. நீங்க வேணா தேடி பாருங்க. தைவானுடைய உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது, இல்லாட்டி சாதாரணமா ஒரு மனிதனுடைய தனிநபர் வருமானம் என்பது சீனாவை விட கூடுதல். அவங்களுடைய டெக்னாலஜி ரொம்ப பெரிய அளவுல இப்போ தைவானுக்கு கை கொடுக்கும் வகையில் இருக்கிறது. ஸோ அவங்களுடைய நிலப்பரப்பு, கடல் வழியா சீன ராணுவம் எவ்வளோ ராணுவம் வந்தாலும் தைவானினுடைய நிலப்பரப்பில் வெறும் 10% இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வழியாக மட்டும்தான் இந்த ராணுவம், சீனாவினுடைய ராணுவம் தைவான் நாட்டுக்குள் செல்ல முடியும். மீதம் இருக்கும் பகுதி எல்லாமே காடுகள், மலைகள். ஸோ அந்த விதத்திலையும் தைவான் ரொம்பவே செக்யூரா இருக்காங்க. அவங்களுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டம், அவங்களுடைய சிஸ்டம் எல்லாமே அங்கே ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கும். அதனால் இந்த 7 மணி நேரம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 12-14 மணி நேரம் நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய உளவுப்படை எல்லாமே சேர்ந்து பல கட்ட நடவடிக்கை பிறகு ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சீனாவுக்கு எதிரான நாடுகள் யாவை அப்படிங்கறத கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த நாடுகளுடைய உதவியை கேட்பார்கள். ஜப்பான் வந்துரும், நேரா சவுத் கொரியா வர ஆரம்பிக்கும். ஏன்னா சீனாவுக்கு ஆதரவாக வடகொரியா டைரக்டா உதவ மாட்டாங்க, ஆனா இன்டைரக்டா சீனாவுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி சவுத் கொரியாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சவுத் கொரியாவும் இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கும். சவுத் கொரியா மட்டுமா, நார்த் கொரியாவுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் நாடு ஜப்பான் தான். ஸோ ஜப்பானும் நார்த் கொரியாவையும் சீனாவையும் சமாளிப்பதற்காக நேரடியாக களத்தில் இறங்கும். இந்த நேரத்தில் ஜப்பான் செய்திருக்கும் வியூகங்களை பாருங்க. ஜப்பானுடைய பிரதமர் மாறி இருக்கிறார். அபே அவர்கள் போய் சுகா அவர்கள் வந்திருக்காங்க. சுகா அவர்களுடைய ஃபாரின் மீட்டிங் இன்னைக்கு தான் நடந்துட்டு இருக்கு. 18, 19, 20, 21 எந்தெந்த இடத்துக்கு போயிருக்காங்க? வியட்நாமுக்கும் இந்தோனேஷியாவுக்கும். இதுலயே மிகப்பெரிய ஒரு அரசியல் எல்லாமே இருக்கு. வியட்நாம், இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லும்போது தென்சீன கடலில் அவங்களுடைய நிலப்பரப்பை சீனா உரிமை கோருகிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் 2 நாடுகள். ஸோ இந்த 2 நாடுகளுடைய சப்போர்ட்டும் யாருக்கு கிடைக்கும்? ஜப்பானுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 நாடுகளும் அவங்களுடைய எல்லையை செக்யூர் பண்ணுவாங்க.
குறிப்பா வியட்நாம் என்ன செய்யும்னா, இவ்வளோ நாள் சீனா எந்தெந்த தீவுகளை சீனாவின் பக்கம் உள்ளது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடமெல்லாம் வியட்நாமின் படைகள் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஐலண்ட் செயின் அப்படிங்கிறது சீனாவுக்கு எதிராக திரும்பி இருக்கும். மறுபடியும் நிறைய படைகள் குவிக்கப்பட்டிருக்கும். சீனாவினுடைய எல்லா பாகங்களும் முடக்கப்பட்டிருக்கும், மூடப்பட்டிருக்கும். அடுத்ததா இந்தியாவினுடைய எல்லை. இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஃபோன் கால், எப்பா இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உன்னுடைய எல்லையை பாதுகாத்துக்கொள். இந்தியா சடனா நம்முடைய எல்லை பிரச்சனையை அப்படியே கொஞ்சம் விரிவாக்கம் செய்து நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லாருமே சீனாவினுடைய எல்லை பக்கமாகவும் பாகிஸ்தானுடைய எல்லை பக்கமாகவும் நிறுத்துவார்கள். இப்படி நிறுத்துவதற்கு வேறொரு காரணமும் இருக்கு. இன்றளவும் லடாக்ல இருந்து 2 நாட்டு ராணுவமும் பின்வாங்கவில்லை. கிட்டத்தட்ட 60,000 ராணுவ வீரர்கள், இந்தியாவின் ராணுவ வீரர்களே சீனாவின் எல்லை பக்கம் இப்போதே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தைவானுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சீனாவினுடைய எண்ணம் முழுவதும் தைவான் பக்கம் இருக்கும். இந்தியாவின் பக்கம் அவங்களுடைய எண்ணத்தை திருப்புவதற்காக அமெரிக்கா விரும்பும். அந்த நேரத்தில் அமெரிக்கா இந்தியாவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கும், உங்களுடைய கொல்கத்தா துறைமுகத்தை நான் பயன்படுத்திக் கொள்ளவா அப்படின்னு கேட்பாங்க. பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் சம்மதம் தெரிவிக்கும். இந்த தருணத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் அமெரிக்காவினுடைய படைகள் இருக்கு, நாட்டோ படைகள் இருக்கு. அங்க இருக்கும் படைகள் எல்லாமே நம்முடைய கொல்கத்தா துறைமுகத்துக்கு வரும், சீனாவுக்கு எதிராக நிலைநிறுத்தப்படுவார்கள். அப்படியே கொஞ்சம் குரூப் எங்க போகும்னா, அமெரிக்காவினுடைய படைகள் எங்க போகும்னா ஈரான் பக்கமும் பாகிஸ்தான் பக்கமும் போகும். பாகிஸ்தான்ல இருக்கிற குவாடர் துறைமுகத்தை முழுவதுமாக அமெரிக்கா அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். அதற்கு எதிர்ப்பு பாகிஸ்தானால் தெரிவிக்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கும் உறவு அப்படி. சோ எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் குவாடர் துறைமுகத்தையும் அமெரிக்கா கைப்பற்றி விடும். சீனா பாகிஸ்தான் எல்லையில் இந்திய ராணுவம் குவிக்கப்படும். இப்போ சீனா மும்முனை நால்முனை போட்டியாக திரும்பும். சீனாவுக்கு எதிராக ஜப்பான், சீனாவுக்கு எதிராக வியட்நாம், சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா, சீனாவுக்கு எதிராக தைவான். சரி, அவங்க கிட்ட நிறைய படைபலம் இருக்கு, சீனாட்ட நிறைய விதமான ஆர்மி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு துணுக்கு செய்தி, அவங்க இதுவரையிலும் எந்த போரையும் பார்த்தது கிடையாது. அவங்களுடைய கப்பற்படையை 40% அமெரிக்க ராணுவம் மட்டுமே தனியாக நின்று அழித்து விடும். இதுல இந்தியா, ஜப்பான் எல்லாமே சேரும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறிவிடும். சோ மீதம் இருக்கும் ஏவுகணைகள், விமானங்கள், இதன் வழியாக அடுக்கடுக்கான தாக்குதல் சீனாவுக்கு நடத்தப்படும். இப்படி தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது சீனாவும் ரஷ்யாவும் சின்னதா ஒரு உரையாடல் செய்வாங்க. எனக்கு நீ உதவி செய்கிறியா என்று. அதுக்கு ரஷ்யா சொல்லும், கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனா உனக்கு கிடையாது, உன்னுடைய மக்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பெயரில் மருத்துவம், உணவு இது எல்லாமே ரஷ்யா சீனாவுக்கு நேரடியாக கொடுக்கும். ஆனா ஆயுதங்களை மறைமுகமாக கொடுக்கும். அப்படி ஆயுதங்களை மறைமுகமாக கொடுக்கும் போது ரஷ்யாவுக்கு அடுத்த ஒரு யோசனை இருக்கு. அவங்க பக்கம் இருந்து சீனா எடுத்து சென்ற நாடுகள் பலதும் இருக்கின்றன. அந்த நாடுகளை ரஷ்யா தன் பக்கம் இழுக்க நினைக்கும். இதுதான் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடக்க போகும் சில விதமான ஒப்பந்தங்களாக இருக்கும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யா போர்ல நேரடியா வராது. அவங்க ஒரு வார்த்தையை கேட்பாங்க, இந்த போரை முடித்து வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், போர் நிறுத்தத்திற்கு நான் தயாராக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு கோரிக்கை வைப்பார்கள். எப்படி அசர்பைஜான், அர்மேனியா அந்த யுத்தத்தில் நான் தலைவனாக நின்று போரை முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ரஷ்யாவும் தைவான், சீனா இந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சோ போருக்கு அவங்க நேரடியா வர மாட்டாங்க. அதே நேரத்தில் சீனாவுக்கு ஆயுதங்களை பலவிதமாக எக்ஸ்போர்ட் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் ரஷ்யா பயன்படுத்திக் கொள்ளும். சோ சீனாவினுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் முழுவதும் அங்க நின்னுரும். ஏன்னா எல்லா துறைமுகத்தையும் இவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி பல நாடுகள் சீனாவுக்கு எதிராக திரும்பும் போது சீனா அடுத்ததாக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுப்பார்கள். இந்த எச்சரிக்கை கொடுக்கும் போது எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து மீண்டும் சீனாவை எவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்க முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிப்பாங்க. இந்த நேரத்தில் இந்தியா என்ன செய்யும்னா, நீ ஏன் நாட்டுக்குள் அத்துமீறி வந்துட்ட, என்னுடைய ராணுவ வீரர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தி விட்டாய் அப்படின்னு சொல்லி இந்தியா இழந்த பாகத்தை திரும்ப எடுப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க. பாகிஸ்தான்லையும் இதே ஒரு பிரச்சனை எழுப்பப்படும். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கும் இந்திய ராணுவம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்க நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கும் யார் வருவார்கள்? இந்த குவாட் கண்ட்ரிஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள், அமெரிக்காவினுடைய ராணுவம் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி நாமும் நம்முடைய நிலப்பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக கடுமையாக நாம் போராட வேண்டியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே நார்த் கொரியா சைலண்டா இருக்கும், வேற வழியே கிடையாது. ஈரானும் சைலண்டா இருந்ததாகணும். ஏன்னா ஈரான் அடிக்க துருக்கி தயாராக இருக்காங்க. ஸோ துருக்கிக்கு சீனா சப்போர்ட் செஞ்சாலும் மறுபடியும் அது உலக போராக மாறும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால் துருக்கி நேரடியாக சீனாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
துருக்கி சப்போஸ் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அரபுலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த இடத்துல இஸ்ரேல் என்கிற நாடு வெளிவந்துவிடும். சோ இஸ்ரேல் வந்துட்டாங்கன்னா இஸ்ரேல் இருக்கிற நிறைய விதமான ஆயுதங்கள் இந்த சீனாவுக்கு எதிரான நாடுகளுக்கு கொடுக்கப்படும். குறிப்பா இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பலவிதமான ஆயுதங்கள் கொடுக்கப்படும். எல்லாமே புது ரக ஆயுதங்களாக இருக்கும். இதுவரையிலும் இஸ்ரேல் நாட்டில் எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, எந்த மாதிரியான புதிய டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியல. ஏன்னா சீனா கூட ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய ராணுவம் இதுதான், எங்களுடைய பலம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயம் காட்டுவாங்க. ஆனா இஸ்ரேல் பயம் காட்ட மாட்டாங்க, நிறைய டெக்னாலஜியை பதுக்கி வைத்திருப்பார்கள். சோ அந்த மாதிரியான அதிநவீன ஆயுதங்களையும் டெக்னாலஜியும் இந்த சீனாவுக்கு எதிரான நாடுகளுக்கு இஸ்ரேல் கொடுக்க முயலும். அதன் காரணமாகத்தான் துருக்கி இங்கே வராது அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த ஒரு சாக்கை பயன்படுத்தி துருக்கி என்ன செய்வாங்கன்னா சிரியா பாகத்தில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க நினைப்பார்கள். சோ சிரியா பக்கம் அவங்களுடைய பார்வை நீளும் போதுதான் இந்த பிரச்சனை, அதாவது தைவான் சீனா பிரச்சனை இப்போது துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மாற்றப்படும். கொஞ்சமா இங்க பிரச்சனை எல்லாமே அப்படி பெரிதாக மாறி யார் யார் எந்தெந்த இடத்தில் அவங்களுடைய இடங்களை இழந்தார்களோ அந்தந்த இடங்களிலிருந்து அவங்களுடைய நிலப்பரப்பையும் அவங்களுடைய தலைமைத்துவத்தையும் அவர்கள் புதுப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்படி எல்லா நாடுகளும் ஒன்றாக ஒரு யுத்தத்தில் மறைமுகமாக ஈடுபட்டிருக்கும் இந்த ஒரு தருணத்தில் சீனா என்கிற நாடு பல நாடுகளால் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு கூக்குரல் எழும்பும். பிரிட்டன் அவங்களுடைய ஆளில்லா விமானத்தை சீனாவுக்கு எதிராக நிலைநிறுத்துவார்கள். எப்படியாவது சீனாவை அழிக்க வேண்டும், இந்தியாவுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் பிரான்ஸ் என்ன செய்வாங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவான பலவிதமான படைகளை அனுப்புவார்கள். அந்த படையை கொஞ்சமா ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தி சீனா பாதித்து விட்டது என்றால் பிரான்சும் நேரடியா சீனாவை எதிர்க்கும். இப்படி ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, இந்தியா மும்முனை தாக்குதலாக இது மாறும்போது தென் சீன கடலில் இருக்கும் வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் அவங்களுடைய பார்வையில் இருக்கும் ஐலண்ட், அதாவது செயற்கை தீவுகள் அப்படின்னு சொல்லி சீனா உருவாக்கி வச்சிருக்கு பாருங்க, அந்த செயற்கை தீவுகளை எல்லாத்தையுமே தரைமட்டமாக மாற்றுவார்கள். தரைமட்டமாக மாற்றி அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை அங்கே அமைப்பார்கள். இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்த பிறகு நான் அணு ஆயுதத்தை வீச போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அமெரிக்கா, பல உலக நாடுகள் சீனாவுக்கு எதிராக திரும்பி தைவான் ஒரு தனி நாடு தான், அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்திற்கு வருவார்கள். அந்த பிரச்சாரம் முடிந்த அடுத்த நாளே அமெரிக்கா சொல்லும், நான் எங்களுடைய ராணுவ தளவாடத்தை தைவானில் வைக்க போகிறேன், காரணம் தைவான் ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவினுடைய ராணுவ தளவாடம் தைவானுக்கு வரும். அப்படி தைவானுக்கு வந்துவிட்டது என்றால் அடுத்த 10-20 வருடங்களுக்கு சீனாவுக்கு தைவான் என்கிற பெயரை உச்சரிப்பதற்கான ஒரு தருணம் கூட கிடைக்காது. இந்த நேரத்தில் ஹாங்காங் பிரச்சனை பெரிதாக மாறும். திபெத் போராளிகள் சீனாவுக்கு எதிராக போராட ஆரம்பிப்பார்கள். குறிப்பா சொல்ல போனா இந்தியாவிலிருந்து சீனாவை தாக்கக்கூடிய முதல் போராளிகள் திபெத்திய போராளிகளாக இருப்பார்கள். திபெத் தனி நாடு கோரும், ஹாங்காங் தனி நாடு கோரும். உள்நாட்டு பிரச்சனையில் சீனா சிக்கி தவிக்கும். இந்த தருணத்தை எல்லாமே ஒட்டுமொத்தமா ரஷ்யா பயன்படுத்தி கொண்டு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் வரப்போகும் யுத்தத்தை ரஷ்யா மனதில் வைத்துக்கொண்டு எப்படியாவது சீனாவுக்கு உதவி புரியாமல் சீனாவை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கணக்குப்படி கம்யூனிச நாடுகளில் நான் தான் தலைவனாக மாறுவேன் என்கிற அந்த ஒரு கட்டம் இருக்கு பாருங்க, சோவியத் யூனியன் ரஷ்யா, அதை மறுகட்டமைப்பு செய்வதற்காக ரஷ்யா பல இடங்களிலும் நல்லவனாக நடிக்க வேண்டியதாக இருக்கும். ப்ரோ கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா? தைவான் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5% மக்கள் மட்டும்தான், தைவான் மக்கள் மட்டும்தான் சீனா கூட நாங்க சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணுகிறார்களே தவிர மீதம் இருக்கும் 98% மக்களும் சீனா கூட நாங்க எக்காரணம் கொண்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மாறிவிட்டார்கள். இது ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக 40 இல்லாட்டி 60% மக்களாகத்தான் இருந்தாங்க. ஆனா ஹாங்காங்ல நடக்கிற பிரச்சனை, அங்க அவங்க கொண்டு வந்த சட்டம், இது எல்லாமே தைவான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. அதன் காரணமாகத்தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி 98% மக்கள் சீனாவை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தைவானை பொறுத்த வரைக்கும் 70% மனிதர்கள் நம்புவது நமக்கு ஒரு பிரச்சனைனா அமெரிக்கா வந்து நிற்கும், வேற வழியே கிடையாது. 1979 போடப்பட்ட ஒப்பந்தமும் அதே மாதிரி 1995 இதே மாதிரி சீனா தைவானை எதிர்க்க வந்தது. ஆனா அமெரிக்கா 2 போர்க்கப்பலை வந்து நிறுத்தியது. அதன் காரணமாக சீனா பின்வாங்கியது. சோ இந்த ஒரு தருணம், இந்த ஒரு ஹிஸ்டரி, இப்ப நடக்கிற பல பிரச்சனைகள், இதை மையப்படுத்தி தான் தைவான் என்கிற ஒரு நாடு உதயமாகும் அப்படின்னு சொல்லி அடித்து கூறுகிறார்கள். இது 2021 கிடையாது, 2035க்குள் நடந்தே தீரும் என்று பல வல்லுநர்களாலும் கணிக்கப்படுகிறது. ஆனா நீங்க போருக்கு தயாராகுங்கள், தைவானை நாம சீக்கிரமா பிடித்தெடுக்க வேண்டும், தைவான் அப்படிங்கிற ஒரு நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி சீனா இப்போ கொஞ்சம் நாட்களாகவே சொல்லி வருவதும், இந்தியாவுக்கு எதிராக சீனா தன்னுடைய படையை இன்னும் வாபஸ் பெறாமல் இருப்பதும், அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவினுடைய இந்த ஒரு அக்ரெசிவான நிலை தொடர்ந்து வருவதும், இது எல்லாமே அடுத்ததா ஒரு பிரச்சனைக்கு காரணமாக
காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ப்ரெடிக்ஷனா இருக்கு. சரி சரி சரி, எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த போருக்கு பிறகு என்னவாக இருக்கும்? சீனா ரஷ்யா இவங்களுடைய உறவு எப்படி கட்டமைக்கப்படும்? ரஷ்யா மறுபடியும் சோவியத் யூனியன் ரஷ்யாவாக மாறுமா? ஒட்டோமன் பேரரசு என்பது மறுபடியும் இங்கே புதிதாக வருமா? உண்மையான இந்தியாவினுடைய எதிரி யார்? சீனா, பாகிஸ்தான் கிடையவே கிடையாது. துருக்கின்னு சொல்றாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ராக்கெட், மிசைல்ஸ், ஏவுகணைகள் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் ஹிட்லராமே. அப்படி என்ன ஹிட்லர் செய்து விட்டார்? ஹிட்லரை ஏமாற்றி தான் இந்த டெக்னாலஜியை ரஷ்யாவும் அமெரிக்காவும் வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அதனுடைய காரணம் என்ன? ஏன் சுவிட்சர்லாந்து இன்னும் பணக்கார நாடாக இருக்கிறது? இன்றைக்கும் பல அமைதி பேச்சுவார்த்தைகள் ஜெனீவா உடன்படிக்கை இல்லாட்டி ஜெனீவாவில் வைத்து மட்டுமே நடைபெறுகிறது. அதனுடைய காரணம் என்ன? இப்படி பலவிதமான வியக்க வைக்கும் பதிவுகள் இனி அடுக்கடுக்காக தமிழ் பொக்கிஷத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு வரலாற்று உண்மைகள், வரப்போகும் உண்மைகள், வந்த உண்மைகள், இல்ல நமக்கு தெரியாத உண்மைகளாக இருக்க போகின்றன. சோ இந்த பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. உங்க கமெண்ட்ஸை வாசிக்க 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 இந்த சீரிஸ், அதாவது 2021 அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷன் சீரிஸை இன்னும் கொஞ்சம் கூடுதலா போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள் தோன்ற வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஸோ இதுவரையிலும் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணாம, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாம இருக்கும் நண்பர்கள், தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களையும், உங்களுடைய உறவினர்களையும், உங்களுடைய பெற்றோர்களையும், உங்களுடைய குழந்தைகளையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நமக்கும் கொஞ்சம் கூடுதலான பலம் தேவைப்படுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.